சென்னையில் வங்கி விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றிருக்கிறார். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் முர்மு தற்போது சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்றிருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றிருக்கிறார். சென்னை வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றிருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக தமிழகம் வந்தடைந்த முர்முவிற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தையும் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், விரிவான விவரம். விக்னேஷ், பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று தமிழக ஆளுநர் RN ரவி இருவருமே விமான நிலையத்துல வரவேற்றிருக்கிறாங்க. அந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்கிறோம். அதே போன்று இன்று சென்னை வந்திருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்போது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்துல நடைபெற்றக்கூடிய சிட்டி யூனியன் வங்கியினுடைய 120வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில இதுல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பங்கேற்றிருக்கிறார். நாளை காலை அவர் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு திருச்சி சென்றிருக்கிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவாரூர் சென்று திருவாரூர் அடுத்து நீலக்குடி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அங்கு மாணவர்கள் மத்தியில பேசியிருக்கிறார். அதே போன்று அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்காக தமிழகம் வந்திருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் RN ரவி ஆகியோர் விமான நிலையத்தில் வரவேற்றாங்க. தற்போது அவர் இந்த சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.